அவர்கள் வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு வீடுகளில் அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது, ஊர்களில் அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ராமச்சந்திரன், அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் லகுமையா, மாதையன், பழனி போன்ற முன்னணி தலைவர்களை பார்த்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த மக்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை இன்றைக்கு மாவட்ட செயலாளர் தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இடையில் உரிய அதிகாரிகள் அழைத்து பேசியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு அமைதி குழுவும் பேச்சுவார்த்தை குழுவும் கூட்ட இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் மக்கள் உரிமைகள், அவர்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக குறியாக இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினரும் இதர தலைவர்களும் அமைச்சர்களை சந்தித்து அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். அமைச்சர்களும் ஒரு கொள்கை முடிவை நாங்கள் எடுக்க இருக்கிறோம், இதுபோல வாழ்விடங்களில் அப்புறப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கொள்கை முடிவை நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்று அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அதிகாரிகளும் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படும். மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் இந்த பிரச்சனை, மக்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று நம்புகிறோம். நிறைவேறாவிட்டால் அவர் தலைமையில் போராட்டங்கள் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை அவர் பேசுவார். அதன் அரசியலான கேள்வி இருக்கா? திமுக கூட்டணி நிலப்பாடு தொடர்ந்து கூட்டணி சார், நீங்க திமுக கூட்டணியில் தான் இருந்தோம், அங்கேதான் வெற்றி பெற்றோம். அங்கிருந்து தான் தாவகாவை அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது திமுக கூட்டணியில் முறைப்படி நாங்கள் அங்கம் பெறுகிறோம். ஆனால் நாளை உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூடி ஒரு நிலை எடுக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரை எடுத்திருக்கிற முடிவின்படி நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம். சூழல்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது. அந்த கூட்டணியில் அங்கம் பெற்ற கட்சிகள் தாவக அமைச்சரவையில் இருக்கிறது, வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த சூழலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏறதாழ அந்த கூட்டணியில் பல கட்சிகள் இல்லாத சூழலில் அந்த கூட்டணி இல்லை என்கிற ஒரு சூழல் உருவாகிறது. அதை கூட கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி கமிட்டியில், கட்சி கமிட்டிகளில், உரிய மட்டங்களில் பேசி நாங்கள் அதை அறிவிப்போம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இடதுசாரிகள் தேசிய குழுவின் வழிகாட்டுதலுக்கு இணங்க, கட்சி காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு இணங்க நாங்கள் உழைக்கும் மக்களின் உரிமை போர், தமிழகத்தின் உரிமை போர்களில் திமுக, அண்ணா திமுக, தாவேகா, இந்த ஜனநாயக சக்திகள் அனைவருடன் சேர்ந்து நாங்கள் பாடுபடுவோம், போராடுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை மிக தெளிவு. தாவேகாவை நாங்கள் ஆதரிப்பதற்கு காரணம் முழுக்க முழுக்க அரசியல். மக்கள் அளித்த தீர்ப்பை நாங்கள் வழிமொழிகிறோம். இன்னொரு தேர்தல் கூடாது, இந்த இடத்தில் ஆளுநர் வந்துவிடக்கூடாது. இந்த காரணங்களுக்காக நாங்கள் வெளியிலிருந்து தாவேகாவை ஆதரிக்கிறோம். தாவேகா 5 ஆண்டுகள் ஆட்சி தர வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை அது நிறைவேற்ற வேண்டும். முன்னர் ஆட்சியில் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொடர்ந்த நலத்திட்டங்கள், இந்தியாவிலேயே நல்ல திட்டங்கள் தொடர்ந்தது, அந்த திட்டங்கள் தொடர வேண்டும். புதிய நலத்திட்டங்கள் குறித்தும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுமே மதச்சார்பின்மையின் பக்கமும், தமிழகத்தின் உரிமைகளின் பக்கமும், உழைக்கும் மக்கள், ஊழியர்கள், எளிய மக்களின் பக்கமும் அவர் இருக்கிற போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 ஆண்டுகள் இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். தோழர் இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு சொல்றாங்க. அவர் தமிழ்நாட்டின் மூத்த தலைவர், பல்வேறு பொறுப்புகளை வகித்த அனுபவம் மிகுந்தவர், ஒரு பெரிய ஜனநாயக கட்சியின் தலைவர். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அவ்வாறு கூறியிருக்க கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. அடுத்து சண்முகம் தோழர் கூட சொன்னாரு, திமுக கூட்டணி என்பது தற்போது தமிழகத்துல இல்ல, மதசார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டுல கிடையாது, நாங்கள் இந்தியா கூட்டணியில தான் அங்கம் வகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்திய கூட்டணியில் இடதுசாரிகள் அங்கம் இருக்கிறோம். இந்திய கூட்டணி வலுப்பெற வேண்டும். இந்திய நலனுக்காக, கட்சி நலன்களுக்கு அப்பா இந்திய நலன்களை முன்னிறுத்துகிற போது இந்திய கூட்டணி தான் அதில் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருந்த கூட்டணிகள், சில அரசியல் கட்சிகள் ஆட்சியில் அங்கம் பெறுகிறது, இடதுசாரிகள் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்கிற போது இயல்பாகவே அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் ஏதும் இல்லை என்கிற போது அந்த சூழலில் அவர் சொல்லியிருக்கக்கூடும். நாங்களும்
இது பற்றி ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை 10-11 நிர்வாக குழு கூட இருக்கிறது, 9 செயற்குழு கூட இருக்கிறது. ஒரு கூட்டணியிலிருந்து விலகுகிற போது அல்லது விலகிக் கொள்கிறோம் என்று சொல்கிற போது முறைப்படிதான் நாங்கள் அறிவிக்க வேண்டும், போகிற போக்கில் அல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி கூட்டங்களை கூட்டி வெளிப்படையாக நாங்கள் எங்கள் அரசியல் முடிவுகளை அறிவிப்போம். டெல்லியில இந்தியா கூட்டணி அது அவர் கருத்தாக சொல்லியிருக்கிறார், அது ஏற்புடையதல்ல. அவ்வாறென்றால் நாங்கள் 5 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். மற்ற இடங்களில் தோழமை கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அல்லவா? இந்த கூற்று, இந்த கேள்வி அவர்களுக்கும் பொருந்தும் அல்லவா? பல கட்சி இயங்குமுறை கொண்ட ஒரு நாட்டில் அவ்வாறு கேள்விகள் எழுப்பது முறையல்ல. எங்களை பொறுத்தவரை இப்பொழுது நாங்கள் ஆதரித்திருப்பது என்பது அரசியலுக்காக. ஆளுநர் அந்த இடத்தில் அமர்ந்து விடக்கூடாது, அது ஜனநாயகத்தை கடந்து சென்று விடும், இன்னொரு தேர்தல் திணிக்கப்பட்டு விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக 1,75,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே மக்கள் அளித்த அந்த தீர்ப்பை நாம் ஏற்க வேண்டும், அதை வழிமொழிய வேண்டும். இது போன்ற அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் ஆதரித்திருக்கிறோம் அன்றி தனிப்பட்ட முறையில் கட்சி நலன் கருதி அதை ஆதரிக்கவில்லை. நிச்சயமாக அப்பொழுது மாநில குழு கூட்டப்படும், அந்த முடிவு உங்களுக்கு மறக்காமல் சொல்லப்படும். சிபிஎம் எல்லாரும் இந்தியா கூட இருக்கிறோம். சில முரண்கள் இருக்கிறது, திமுக கூட விலகி விடுகிறோம் என்று சொல்லவில்லை. இந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்கவில்லை. திமுக போன்ற ஜனநாயக கட்சிகள் மாநிலங்களில் இருக்கிற அரசியல் வேறுபாடுகள், முரண்கள் இருந்தாலும் அதை கடந்து நாட்டு நலன் என்று வருகிற போது இந்திய கூட்டணியில் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புவார்கள். திமுக இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. எனவே அந்த வகையில் திமுக இருப்பது நல்லதுதானே, இருக்கணும், இருக்க வேண்டும். ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்குமா? இது கணிப்பு, மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறோம். அது நீடிக்க வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் வெளியிலிருந்து மனப்பூர்வமான ஆதரவை தருவோம்.